தென் தமிழ்நாட்டில் முதன்முறையாக நிறுவப்பட்டுள்ள மேம்பட்ட இமேஜிங் தொழில்நுட்பத்தின் மூலம் மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே துல்லியமாக கண்டறியலாம். இந்த முன்னேற்றம் குறித்து கருத்து தெரிவித்த புறநை மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் மருத்துவ மேலாளர் டாக்டர் DR சிவகுமார் கூறுகையில், திருநெல்வேலி பொருணை மருத்துவமனையில் எங்கள் பிராந்தியத்தில் உள்ள நோயாளிகள் நம்பகமான மற்றும் மேம்பட்ட சுகாதார சேவைகளை பெறும் வகையில் நோய் கண்டறிதல் திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்துவது எங்கள் முக்கிய நோக்கமாக இருந்து வருகிறது. இந்த மேம்பட்ட இமேஜிங் மற்றும் கண்டறிதல் அமைப்புகளின் நிறுவல் ரேடியாலஜி, தடுப்பு, சுகாதார பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ துறைகள் துல்லியமான மற்றும் தகுந்த நேரத்தில் நோய் அறிதலை வழங்க எங்கள் திறன் குறிப்பிடத்தக்கதாகும். புஜி பிலிம் இந்தியாவின் தனியார் வணிகத்தின் தேசிய தலைவர் திரு நாகராஜ் கொம்பையா கூறுகையில், புஜி பிலிம் இந்தியாவில் நம்பகமான, மேம்பட்ட மற்றும் நோயாளி மையமாக கொண்ட கண்டறிதல் தொழில்நுட்பங்களுக்கான அணுகலை விரிவுபடுத்திய மூலம் நம் உலகுக்கு மேலும் புன்னகையை தருகிறோம். கிவிங் அவர் வேர்ல்ட் மோர் ஸ்மைல்ஸ் என்ற உலகளாவிய நோக்கத்தை புஜி பிலிம் குழுமத்துடன் இணைந்து முன்னெடுத்து வருகின்றோம். அதிகமான நோயாளிகளை கையாளும் மருத்துவ சேவைகளின் செயல்திறன் மற்றும் கண்டறிதல் நம்பகத்தன்மை ஆகியவையும் உயர்படுத்தப்படுகிறது என்று கூறினார். எப்படின்னா அந்த இதுவே இது ரொம்ப காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்டு. அதுக்கு பார்த்தோம்னா சார் 2 MD சார், சேர்மன் சார், அவர் காஸ்ட் பற்றி பார்த்தில்ல. அவரோட ஒரே ஒரு ஏம் என்ன, இந்த நம்ம ஊர்லேயே பேஷண்ட்டுக்கு மக்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். அதுதான் ஒரு ஏஜிக்கு நல்ல வெரி எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் லைக் அவரேஜ், நான் அப்ராக்சிமேட் சொல்லுவேன், எக்ஸாக்ட்லி இல்லைன்னா இட் வில் பி லைக் மோர் தென் 2-3 crores ஈச் மிஷின். அந்த மாதிரி மிஷினுக்கு அவர் காம்ப்ரமைஸே பண்ணல. அண்ட் அவர் சார் சொல்ல மாதிரி அந்த காஸ்ட் இப்போ என்ன பேஷண்ட் சார்ஜ் பண்ண வரல, இந்த மெட்ரோ சிட்டிஸ்க்கு கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா அதை விட நிறைய கம்மி தான் பண்ணிருக்கோம். ஸோ தேர் given taken the very good technology. இது ஒரு ஃபியூஜிஃபிலோடனே இந்த ஃபியூஜிஃபிலோட ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் இங்கே கொடுத்துருக்கேன்னா அந்த சேம் ப்ராடக்ட் வில் கோ டு US ஆல்சோ. அந்த மாதிரி மிஷின் தான் கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் எதுவுமே ஓகே சவுத் தமிழ்நாடு, சென்னை, வேறு என்ன இந்தியா அந்த மாதிரி பார்த்தது. அது சேம் ஜப்பான் ஒரிஜின் மிஷினை இங்கே தான் கொடுத்துருக்குது. We did not compromise any of the product or any technology. So we Fujifilm, we committed to give better technology delivery in the Indian healthcare system to give the better access to the patient and give the better results and early diagnosis. And நம்மோட Fujifilm or mammography கேட்டோம்னா we always every year we work on find it early, detect early, find it early with mammography. நிறைய கேம்ப் பண்ணிருக்கோம், breast awareness program. So because இந்தியாவிலே breast awareness கொஞ்சம் கம்மி தான் இருக்குது. பட் நம்ம என்னென்னா எல்லா ஊரில் அது ப்ரோக்ராம் பண்ணுறது அளவுங்க. சாரி, மை தமிழ் இஸ் நாட் குட். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பீப்புளையுமே நம்ம கேட்டர் பண்ணணுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். டயக்னோஸ்டிக் ஸ்க்ரீனிங்க்கு இந்த மேமோகிராம் ஸோ யூஸ்வலி அந்த மேமோகிராம்க்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5,000 இந்த மாதிரி மெட்ரோ சிட்டி. நம்ம இங்கே ஒரு 2,000 to 2,500 தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படியே ஆல்மோஸ்ட் 50% சார்ஜ். எக்ஸாக்ட்லி சார் சொன்ன மாதிரி, அதாவது யூஎஸில் என்ன மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மிஷின்ஸ் தான் இங்கே வச்சுருக்கோம். Beautiful point is, if you diagnose the breast cancer early, we can give 100% cure to the patient. Previously we were thinking that the breast carcinoma is not at all curable. Now we are able to give complete cure because of early detection. Only if we find the cancer at the earlier stage. Now the advantage of the digital mammography, அது செல்ல இருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு செல்லில் தான் அந்த கேன்சர் ஃபார்ம் ஆகும். அந்த செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு போகிறதுக்கு முன்னாடியே, அந்த பேஸ்மெண்ட் மெம்பரைனை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
என்ன சிம்டம்ஸ்ல அவங்களுக்கு தெரியும் சார்? இப்போ முதல்ல ஸ்கேனர் இதை எடுத்தாலும் தெரியும். இது வந்து சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டிஜிட்டல் மேமோகிராஃபி. அப்போ இது கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு கூட எடுத்துக்கணுங்க எல்லாருமே? கண்டிப்பான முறையில், அதாவது கைட்லைன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அந்த டிஜிட்டல் மேமோகிராஃபியை வந்து ஸ்க்ரீனிங் மேமோகிராம்னு சொல்லுவோம். அது வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் வந்து 40 வயசுக்கு மேலே எல்லாரும் பண்ணணும்னு இருந்துச்சு. ப்ரொவைடட் இப்போது ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 25 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவுக்கோ அக்காவுக்கோ ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் திஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆர் மேமோகிராஃபி 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணணும். இயர்லி ஒன்ஸ். சார் அதுதான் சார், இது வந்து சொல்ல மறந்துட்டேன் நான் ஆக்சுவலாக. சார் we are giving at a very very affordable cost. You can even compare to any other thing. Like if you go to metro cities, the same technology இருக்கிறவங்களுடைய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விட நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். அது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, டூரிங் கேம்ப் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே நம்ம பண்ணுறோம். பர்டிகுலர்லி மார்ச் மந்த் நம்ம வந்து பண்ணியிருந்ததில் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நம்ம எல்லா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பண்ணியிருந்தோம். இங்கே தானே அந்த ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. கேம்புக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. we cannot carry that. நீங்கள் கணிப்பு பண்ணியிருப்பீங்களா சார்? எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குது? நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சவுத்தூரில் இங்கே இருக்குது கேன்சர் இருக்குது. ஆனால் எந்த இடங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதுவும் கணக்கெடுத்துருக்கீங்களா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாக ஒரு, இது வந்து எக்ஸாக்ட் ஃபிகர் கிடையாது, பட் எங்களுடைய எக்ஸாக்ட் ஸ்டடியும் கிடையாது. பட் எங்களுடைய பேஷண்ட்டோட இதில் பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு நம்ம நெல்லை மாவட்டத்தில் அந்த பாதிப்பு. எஸ் எக்ஸாக்ட். நம்ம நெல்லை மாவட்டத்தில் அப்படி இந்த இடத்துல இருக்குது அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி அங்கே போய் நீங்கள் கேம்ப் பண்ணுவீங்களா? இப்போ இந்த விஷயத்தை இப்போ நம்ம கொண்டு வருவோம், இருந்தாலும் அங்கேயும் டேரெக்டாக போய் மக்கள்கிட்ட கேம்ப் கண்டிப்பாக பண்ணுவோம். நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அவங்க கேம்ப் பேஷண்ட்ஸ் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கேம்பில் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இலவசமாக அந்த ஸ்க்ரீனிங்